உடல் பருமன் சிகிச்சையில் இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை குழு அமைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. உடல் பருமன் சிகிச்சையில் இளைஞர் உயிரிழந்தது குறித்து குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். உடல் பருமன் சிகிச்சையில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் அதற்கான விசாரணைக்கு குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். உடல் பருமன் சிகிச்சையில் இளைஞர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அது பற்றி விசாரிக்க விசாரணை குழு அமைக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். உடல் பருமனுக்காக சிகிச்சை எடுத்துக்கொண்ட இளைஞர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அது பற்றி விசாரிக்க விசாரணை குழு அமைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இது பற்றிய விவரங்கள் என்ன? புதுச்சேரியை சேர்ந்த 26 வயது இளைஞர் ஹேமச்சந்திரன் நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உடல் பருமன் காரணமாக அறுவை சிகிச்சை, கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சைக்காக சென்றிருந்தார். சிகிச்சை தொடங்கிய ஒரு 15 நிமிடங்களிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று இரவு அந்த ஹேமச்சந்திரனுடைய உறவினர்களிடம், பெற்றோர்களிடம் தொடர்பு கொண்டு தொலைபேசியின் மூலமாக பேசியிருந்தார். அப்பொழுது இந்த ஹேமச்சந்திரனுக்கு சிகிச்சை அளித்திருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை மீது விசாரணை குழு அமைக்கப்படும், எதன் அடிப்படையில் அவர் உயிரிழந்தார் என்பது போன்ற விசாரணை குழுவின் மூலமாக தெரிய வரும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெற்றோர்களிடமும் அந்த இளைஞரின் உறவினரிடமும் தொலைபேசியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதே போல விசாரணை குழு அமைக்கப்பட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். இந்த நிலையில் தொலைபேசியின் மூலமாக உறுதியளித்திருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெற்றோர்களுக்கு ஆறுதலையும் கூறியிருக்கக்கூடிய அந்த நிலையில் விரைவில் விசாரணை குழு அமைப்பதற்கான அந்த அதிகாரிகள் கொண்ட குழுவினை தமிழக சுகாதாரத்துறை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.